நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ, எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ, எந்த உறவை நம்பி வாழ்கிறீங்களோ, அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் கெட்டது நடக்கக்கூடாதுங்கிறக்காண்டி அவங்க லைஃப்பை ஒரு டேர்னிங் பாயிண்டில் கொண்டு போய் அவங்க நல்வழிப்படுத்தக்கூடிய வேலை தான் உங்களுடைய வேலை. காதலிச்சு கல்யாணம் முடித்த கும்பராசி என்பவர்களும் போராடுறீங்க, நிச்சயம் பண்ணி கல்யாணம் முடித்த கும்பராசி என்பவர்களும் பல பேர் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அறிவு, அழகு, ஒரு அர்ப்பணிப்பு அனைத்தும் கலந்த கலவை தான் நீங்கள். உங்களை பகைச்ச உறவு கூட உங்களை தேடி வந்து பேசக்கூடிய நிலைமை, நீங்கள் வேணும்னு நிற்கக்கூடிய நிலைமைனா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகம் அதனுடைய கடமை செய்யுங்கிற மாதிரி நடக்கும். எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரமன். கும்பராசி அன்பர்களாகிய நம்முடைய வாசக்கார உறவுகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன விஷயத்தில் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னா, ஒரு தலைவலி அப்படின்னு எதை யோசிக்கிறீங்களோ, சார் தலைவலி ஓவராக இருக்குது சார் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன விஷயத்தை இந்த காரணத்துக்கான நபரோ செயலோ ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அழுத்தமான சூழ்நிலையோ இருக்குன்னா அது உங்களை விட்டு கடந்து போகும். ஸோ சொன்னே உங்களுக்கு இப்போ நான் வந்திருக்குமே, ஆமாம் இந்த விஷயந்தான் நமக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சு, இதுதான் நம்மளுக்கு பெரிய போராட்டத்தை கொடுத்துச்சுன்னு நீங்கள் எதை ஒரு போராட்டமாக நினச்சிங்களோ அந்த போராட்டம் உங்களை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11ஆந்தேதியிலேருந்து உங்கள் லைஃப் வேறு லெவலில் இருக்க போகுது, வேறு சேஞ்ச் இருக்க போகுது. உண்மையிலேயே என்ன சொல்லணும்னா, இனிமே தான் அந்த காளியோட ஆட்டத்தை பார்க்க போகிறாங்க மாதிரி தான் நம்முடைய கும்பராசி என்பவர்கள் உறுதியாக செயல்படுத்த போகிறீங்க. சொன்னேன் தம்பியை சிரிக்காருன்னு, அவரும் கும்பராசி தான். நெசமாவா நடந்துருமா? ஏன்னா எங்களை ஆட்டி படைக்கிறாங்க அத்தனை பேரும், நாங்கள் அவ்வளோ போராட்டத்தை சந்திச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த நிலை மாறி நாங்கள் ஒரு நிலையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்துருமா, சாத்தியமா அப்படின்னு யோசிக்கிங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா பொதுவாகவே காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம், இந்த 11ஆம் இடங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய அம்சம். ஒரு மனிதனுக்கு 11ஆம் இடத்துடைய செயல்பாடு இல்லைன்னா அந்த மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. அத்தனை விதமான பொக்கிஷமும் அமைந்த நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடத்தில் பிறந்த நீங்கள் இப்போ உங்களுடைய பொக்கிஷத்தெல்லாம் பிறருக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறதா எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ கோயிலில் கீழே வந்து தெய்வங்கள் இருக்காங்க, ஓகே, ஒவ்வொரு தெய்வங்களும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வழிபாடு செய்வதற்காண்டி பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த தெய்வங்களுடைய சக்தி, எனர்ஜி பவர் எந்த ஒரு சூழலும் குறையாமல் இருப்பதற்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா கலசங்களை வைக்கணும். கோவிலில் பார்த்துருப்பீங்க கோபுர கலசங்கள். அப்போ அந்த கலசங்களுடைய நுணுக்கம் என்னென்னா, எதிர்மறையான சக்திகள் எல்லாமே விரட்டி அடிச்சுட்டு ரியாலிட்டியான ஒரு நல்ல சக்திகளை மட்டும் கீழே பிரபஞ்சத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த கோவில் வளாகத்தில் ஒரு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய வேலை தான் கும்பத்துடைய வேலை, கோவில் கலசத்தில் உள்ள கும்பத்துடைய வேலை. இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ, எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ, எந்த உறவை நம்பி வாழ்கிறீங்களோ, அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் கெட்டது நடக்கக்கூடாதுங்கிறக்காண்டி அவங்க லைஃப்பை ஒரு டேர்னிங் பாயிண்டில் கொண்டு போய் அவங்க நல்வழிப்படுத்தக்கூடிய வேலை தான் உங்களுடைய வேலை. ஆனால் உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. பொதுவாக என்னைய பொறுத்தளவு இந்த ஒரு 5 வருடத்தில் காதலிச்சு கல்யாணம் முடித்த கும்பராசி என்பவர்களும் போராடுறீங்க, நிச்சயம் பண்ணி கல்யாணம் முடித்த கும்பராசி என்பவர்களும் பல பேர் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதில் அதிகமான சதவீதம் யாருன்னா காதல் திருமணம் முடித்த கும்பராசிக்காரங்க தான் இந்த 5 வருடத்தில் எதுக்குடா கல்யாணம் பண்ணேன், உன்னை ஏன்டா நான் லவ் பண்ணி கல்யாணம் முடித்தேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு அழுத்தத்தில் வாழ்கிறீங்க. சில கும்பராசி என்பவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பேசவும் முடியாமல், பார்க்கவும் முடியாமல், நீங்கள் வர நேரத்தில் அவங்க வர மாட்டாங்க, நீங்கள் இருக்கிற நேரத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு
ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு போராட்டத்தை கொடுக்குறாங்க. அப்போ இந்த லைஃப் பார்ட்னர் மூலமாக அதிகமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக ஒரு நல்ல மாற்றத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட அன்பு காட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும். உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டயலாக் சொல்லுவாங்கள்ல, கிளி மாதிரி இருக்கிற நபரை விட்டுட்டு குரங்கு மாதிரி இருக்கிறவங்கள தேடி போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் கும்பராசிக்காரங்க ஒரு தேவதை தான், ஒரு ராஜா தான். ஆனால் உங்களை ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணி இன்னொரு லைஃப் ஸ்டைலை தேடுறாங்கன்னா அதை வார்த்தையால் சொல்ல முடியாது, ஒரு கூமுட்டைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அறிவு, அழகு, ஒரு அர்ப்பணிப்பு அனைத்தும் கலந்த கலவை தான் நீங்கள். உங்களை விட இன்னொரு அன்பு கிடைக்கணும் போகிறாங்கன்னா அந்த அன்பு அவங்களுக்கு கட்டாயம் என்ன ஆகும், வம்பாக தான் போய் நிற்கும். பல கும்பராசிக்காரங்களை பகைச்சிக்கிட்ட வாழ்க்கை அப்படி தான் போய் நிற்கிது. இது பார்க்க தான் செய்கிறோம், சரியா? ஸோ இப்போ உங்களை பகைச்ச உறவு கூட உங்களை தேடி வந்து பேசக்கூடிய நிலைமை, நீங்கள் வேணும்னு நிற்கக்கூடிய நிலைமைலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகம் அதனுடைய கடமை செய்யுங்கிற மாதிரி நடக்கும். பொருளாதார தடை விலக போகுது. பொருளாதாரம் நல்ல ஒரு ரொட்டேஷன் ஆகும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் இருந்துட்டு போங்க. நீங்கள் கலைத்துறையில் இருங்க, சின்னத்திரையில் இருங்க, இல்லை நம்ம தம்பி மாதிரி கேமரா சார்ந்த விஷயங்களில் டெவலப்பராக இருங்க, பல பேரை உருவாக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள நபராக கூட இருங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய திறமையை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் பட்டு வந்த கஷ்டத்துக்கு, ஒரு வலிக்கு, வேதனைக்கு ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு மருந்தாக, சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போது. நம்மளுடைய கும்பராசியில் பிறந்த நம்மளுடைய நேர்கள் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்திலிருந்து அற்புதமாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாக இருந்து அழகிய குழந்தையை பெற்றிருப்பதற்கான ஒரு வாய்ப்பை கிரகம் உங்களுக்கு கொடுக்குது. சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதே போல் நம்ம கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மற்றும் சதய நட்சத்திரக்காரர்கள், அதே போல் பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், இந்த 3 நட்சத்திரமும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்போது உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான வழிபாடு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான இந்த மாதத்துக்குரிய அற்புதமான வழிபாடை திரும்ப நான் அனுப்பிவிட்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான முதல் அடித்தளமாக, முதல் படிக்கட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக்கணும். எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன், இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஈஸியாக சொல்ல கேட்டுக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பி, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்குறோம். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா, அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது, மலேசியாவில் டைம் மாறுது, அதே போல் ஜப்பான்லேயும் மாறுது. ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ இதை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.